بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அருமைக்குரியவர்களே, தொடராக பார்த்து வருகிற ஜும்மா மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் சென்ற வாரம் ஹிஜ்ரி 1447 9ஆம் மாதம் 12ஆம் தேதி, மன்னிக்கவும், 3ஆம் மாதம் 27ஆம் தேதி, அதாவது 2025 9/19 ஆம் தேதி அன்று இடம்பெற்ற இந்த உரையை நிகழ்த்தியவர் மதிப்புக்குரிய இந்த உரையை நிகழ்த்தியிருந்தார். இந்த உரையை பொறுத்தமட்டில் ஹிதாயத்துல் முஃமினீன் பில் குர்ஆனில் கரீம், அதாவது மூமின்களுடைய நேர்வழி குர்ஆனை கொண்டுள்ளது என்கிற தலைப்பினூடாக இந்த உரையை நிகழ்த்தியிருந்தார். இந்த உரையை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹை புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி முஸ்லிம்களுக்கு தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்த பின்னால் முஸ்லிம்களை விழித்து மிக முக்கியமான சில தகவலை பதிவு பண்ணினார். அதில் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்குமாறு கட்டளையிட்டு இருக்கிறான். அதே போன்று இந்த மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறான். இந்த ரசூல்மார்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் தெளிவை கொண்டும் பூர்ணத்துவத்தை கொண்டும் அவர்களுக்கு அவருடைய உள்ளத்தை சரிப்படுத்துவதற்காகவும் உறுதிப்படுத்துவதற்காகவும் அவர்களோடு சேர்த்து குர்ஆனையும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும், குர்ஆன் அல்ல, ஒவ்வொரு வேதத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அனுப்பியிருக்கிறான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது قال تعالى كان الناس أمة واحدة فبعث الله النبيين مبشرين ومنذرين. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயம் ஒன்றுபட்டு ஒரே சமுதாயமாக ஒரே குடையின் கீழ் இருக்க வேண்டும் என்பதற்காக நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மாராயம் செய்யக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பினான். அதே போல அவர்களோடு சேர்த்து உண்மையை கொண்டும் குர்ஆன் வேதங்களை அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி அருளியிருக்கிறான் என்கிற செய்தி ரப்புல் ஆலமீன் அனைத்து குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பித்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை மனிதர்களுடைய சஹாபாக்களுடைய அல்லாஹுடைய தூதரின் உள்ளங்களில் இதை பதிவு பண்ணித்திருக்கிறான். இந்த வேற எந்த வேதத்திலும் இல்லாத சிறப்புத்தன்மையும் வேற எந்த வேதத்துக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்காத பரிபூர்ணத்தன்மையும் இந்த வேதத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். இந்த குர்ஆனை நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நிஅமத்தாக அருள்கொடையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த இந்த குர்ஆனை, இந்த வேதத்தை பொறுத்த மட்டில் கண்ணியமானவர்களே, இந்த வேதம் சாட்சியாக இருக்கிறது. முன்னால் உள்ள வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் முன்னால் உள்ள வேதங்களுக்கு சாட்சியாகவும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்லி காட்டுகிற பொழுது وَأَنزَلْنَا إِلَيْكَ الْكِتَابَ بِالْحَقِّ مُصَدِّقًا لِمَا முன்னால் வழங்கப்பட்ட வேதங்கள் இருக்கிறது, அந்த வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக அந்த மாதிரி ஒரு வேதத்தை, ஒரு கிதாபை நாங்கள் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம், அருள் இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, வானத்திலே இருந்து இறக்கி அருளப்பட்ட வேதங்களில் மிக சிறப்புக்குரிய வேதம், மிக அழகான வார்த்தை இருந்தால் அது குர்ஆனுடைய வார்த்தை தான். அது இந்த குர்ஆன் பொதிந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் என்பதை ஹதீஸ் கிதாபன் முத்தஷாபிஹன் மசானி, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வார்த்தையை, ஒரு உரையை அருள் இருக்கிறான், அதுதான் மிக சிறப்பானது, அழகான வார்த்தையாக இருக்கிறது. கிதாபன் முத்தஷாபிஹன், அதாவது ஒவ்வொரு இந்த வேதத்துடைய
அனைத்து பகுதியிலும் சீராக இருக்கிறது, அனைத்து பகுதியிலும் தெளிவாக இருக்கிறது. அப்படியான ஒரு வேதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்துக்கு அருளியிருக்கிறான். வலகத் ஆதைனாக சப்அ மினல் மசானி வல் குர்ஆன் அதீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிய பொழுது நாங்கள் 7 வசனங்கள் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களையும் மகத்துவம் மிக்க குர்ஆனையும் நாங்கள் உங்களுக்கு அருளியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வ இன்னஹு லذிக்ருன் லக வலிகௌமிக. அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி சொல்லி காட்டிய பொழுது வ இன்னஹு லذிக்ருன் லக, இது உங்களுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு zikராக இருக்கிறது, உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, வலிகௌமிக, உங்களுடைய சமுதாயத்துக்கும் அப்படி ஆக்கி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டிய பொழுது அஅலமு நிஅமத்தின் அன்அம அல்லாஹு பிஹா அலா ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபுல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல நிஅமத்தை, பல அற்புதங்களை வழங்கினான். அதில சிறப்பானது, மிகவும் ஆச்சரியமான பெருமதிக்குரிய ஒரு நிஅமத் இருக்குமாக இருந்தால் அதுதான் கிதாபுல்லாஹ். நாங்கள் ஓதியக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அருள் இருக்கக்கூடிய இந்த குர்ஆனாக சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் குர்ஆன் ஓதுறாங்களோ, யார் குர்ஆனை பின்பற்றுகிறார்களோ, யார் குர்ஆனோடு தொடர்பை நெருக்கமாக ஆக்கி வைத்திருக்கிறார்களோ அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகரித்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிற பொழுது லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன், நாங்கள் உங்கள் மீது ஒரு புத்தகத்தை, ஒரு கிதாபை அருளியிருக்கிறோம். ஃபீஹி திக்ருக்கும், அந்த கிதாபில் உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டியிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்ஆனை பொறுத்தமட்டில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி பல இடங்கள் சொல்லி காட்டுகிறான். நான் ஒரு புகழ்ச்சிக்குரிய மனிதர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புகழ்ச்சிக்குரியவனாக இருக்கிறான், கொடைவல்லனாக இருக்கிறான், அதாவது நுணுக்கமானவனாக இருக்கிறான். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி குர்ஆனில பல இடங்கள்ல சொல்லி காட்டியிருக்கிறான். அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் இந்த குர்ஆனை பொறுத்தமட்டில் இன்றைக்கு வரைக்கும் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே இருக்கக்கூடிய அறிவாளிகள், உலகத்திலே மார்க்கத்துக்கு முரணாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், இந்த குர்ஆனுக்கு எதிர்த்து பேசக்கூடியவர்கள், இப்படி அனைத்து மக்களோடும் இந்த குர்ஆன் செய்கிறது, போராடி கொண்டிருக்கிறது, சவால் விடுகிறது. ஆனால் அனைத்து மக்களும் இந்த அளவு கொண்டு கேட்டா குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற பொழுது இதை போன்று ஒன்றை கொண்டு வாருங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அது அல்லது குறைஞ்சபட்சம் இதிலிருந்து ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள், அதுவும் முடியாவிட்டால் இதிலிருந்து ஒரு 10 வசனங்கள் இதை போன்று கொண்டு வாருங்கள் என்று இந்த குர்ஆன் இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்திருக்கிறது, சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை செய்வதற்கு யாருக்கும் முடியவில்லை. அதில் பலவீனம் அடைந்தவர்களாக, குறிப்பாக அன்றைக்கு அரபு பேசிக்கொண்டு அரபு மொழியை தன்னுடைய தாய் மொழியாக பேசிய மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அவர்கள் பலவீனப்பட்டார்கள் இந்த சவாலை வெற்றி கொள்வதற்கு. எனவே அப்படி குர்ஆன் இன்றைக்கு வரைக்கும் அந்த சவாலை நிறைவேற்றக்கூடிய, சவாலுக்கு போட்டி போடக்கூடிய எந்த ஒன்றையும் பார்க்க முடியாது இருக்கிறது. அதே நேரத்தில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை இலகுபடுத்தி இருக்கிறார். இந்த குர்ஆன் யாரு வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, லௌலா அன்னல்லாஹ யஸ்ஸர அலா லிசானில் ஆதமீன் மஸ்ததா அஹதும் மின் கல்கி அய்யதகல்லம பிகலாமில்லாஹ். யார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை இலகுபடுத்தாவிட்டால், இந்த குர்ஆனை இலகுபடுத்தி தராவிட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆதமுடைய மக்களுக்கும் என்ன செய்ய முடியாது, அல்லாஹுடைய இந்த வார்த்தையால் பேச முடியாது, இதை சொல்ல முடியாது. இது இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை ஆச்சரியமிக்க ஒரு குர்ஆனை ஆக்கியது மட்டுமல்லாமல் இதை பாராயணம் செய்வதற்கு, இதை நினைவுபடுத்துவதற்கு, இதை ஓதுவதற்கு, இதனை மன்னனம் செய்வதற்கு இலகுவாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருக்கிற செய்தியை நாங்க பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, பாருங்க, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஜமீஉ கலாஇல் உமம், அதாவது இந்த சமுதாயத்துடைய அனைத்து அறிவாளர்களும் ஆஜிசூன அனில் இத்யானி பிமிஸ்லி மஆனிஹா, இந்த மாதிரி குர்ஆனுடைய உள்ளடக்கத்தை, பொருள் கொண்ட ஒரு வேதத்தை அல்லது ஒரு புத்தகத்தை கொண்டுவதற்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து அறிவாளர்களும் தோற்றுவிட்டார்கள், பலவீனம் அடைந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்ஆனை பொறுத்த மட்டும் அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது, அனைத்து வகையான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டத்தை பொறுத்த மட்டும், இந்த குர்ஆனுடைய வார்த்தையை பொறுத்த மட்டும் உறுதியான திடமான வார்த்தையாக இருக்கிறது. உலகத்துடைய மர்மையுடைய அடிப்படையான அம்சங்களை சொல்லிக் கொடுக்கிறது, அகீதா விடயத்தை சொல்லிக் கொடுக்கிறது, அஹ்காம் சட்டங்களை சொல்லிக் கொடுக்கிறது, தஷ்ரிஆத்
மார்க்க கடமைகளை சொல்லிக் கொடுக்கிறது. அஹ்லாக்குல் கஸஸ், பண்பாடு சொல்லிக் கொடுக்கிறது. முன் சென்ற சமுதாயத்துடைய வரலாறு, நபிமார்களுடைய கதைகள், இதை சொல்லிக் கொடுக்கிறது. வல் மௌஇதா வல் உஸஸு ஸஆதா, அதாவது அடிப்படையான மனிதனுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் இந்த குர்ஆன் உள்ளடக்கியிருக்கிறது. அதாவது சந்தோஷமாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் இந்த குர்ஆனை பின்பற்ற வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாதா ஹுதா, இதுதான் மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் இருக்கிற வேதமாக, அருள் இருக்கிற அடிப்படையாக இந்த ஒரு நேர்வழியாக சொல்லக்கூடிய செய்தியை நான் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இதனுடைய வசனங்களை பொறுத்த மட்டும் தெளிவானது, எந்த முரண்பாடும் கிடையாது. அதே நேரத்துல சுருக்கமாக சொல்லக்கூடியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக இந்த மனித சமுதாயத்தின், ஜின் சமுதாயத்தின் படைப்பின் நோக்கத்தை சொல்லி காட்டியிருக்கான். எனவே இந்த வசனம் என்பது, இந்த குர்ஆனிய வசனங்கள் தெளிவாகவும் அதே நேரத்தில் சுருக்கமாகவும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இது ஒரே ஒரு வசனம். இந்த ஒரு வசனத்தின் மூலமாக மனிதன் அதே போல ஜின் வர்க்கம், இந்த 2 சமுதாயத்தையும் நாங்கள் ஏன் படைத்தோம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்தியிருக்கிற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்துல ஒரே ஒரு பகுதி, வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள். இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிப்படை. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், இணை வைக்க கூடாது என்பது இந்த ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல தலாசு கலிமாத்தின், 3 சொற்கள், இந்த சொற்களுக்கு யார் பதில் அளிக்கிறாரோ அவரு உலகத்துடைய மறுமையுடைய சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறார். அந்த 3 வார்த்தை என்னன்னு கேட்டா, வதீஉல்லாஹ வஅதீஉல்லாஹ வர்ரசூல். 3 வார்த்தை. வதீஉல்லாஹ், அல்லாஹ்வை கட்டுப்படுங்கள், அவருடைய தூதரை கட்டுப்படுங்கள். இந்த 3 வார்த்தைக்கு யார் பதிலளிக்கிறார்களோ அவர் சொர்க்கத்துடைய மறுமையுடைய சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறார். இப்படி குர்ஆனை பொறுத்த மட்டும் கண்ணியமானவர்களே சுருக்கமானது, அதே நேரத்தில் தெளிவாகவும் இருக்கிறது என்கிற செய்தியை நாங்க பார்க்கலாம். இப்னு கையிம் ஜௌசிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்துல, அதாவது வானத்துல இருந்து இறக்கப்பட்ட அல்லது வானத்துக்கு கீழால் இருக்கிற புத்தகங்களிலே குர்ஆனை போன்று தெளிவான, குர்ஆனை போன்று சுருக்கமான எந்த புத்தகமும் இல்லை என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்ஆனுடைய வசனங்கள் அவ்வளவு ஆச்சரியமாகவும் அவ்வளவு அற்புதமாகவும் இருக்கிறது. பாருங்க, அல்லாஹ் தஆலா இறக்கி அருளிய வசனங்கள்ல அனைத்து வசனங்களுமே சிறப்புக்குரியது, அனைத்து சூறாக்களுமே சிறப்புக்குரியது. அதிலும் குறிப்பா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில வசனங்களை, சில சூறாக்களை தேர்வு பண்ணி அதிலும் குறிப்பாக வைத்திருக்கிறான், மனிதனுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். அதுல யாரு அதாவது ஆயத்துல் குர்சியை பாருங்க, புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒமன் கரஅஹா ஃபீ துப்ரி குல்லி ஸலாத்தின் மக்தூபத்தின் லம் யம்னஅஹு மின் துகூலில் ஜன்னah இல்லா அன் யமூத. அதாவது ஆயத்துல் குர்சி இருக்கிறது, நம்முள்ள அதிகமானவர் நாங்க பாடமாக்கி மனனம் செய்திருக்கிறோம். இந்த வசனத்துடைய சிறப்பு பாருங்க. மன் கரஅஹா ஃபீ குல்லி துப்ரி ஸலாத், அதாவது ஃபர்தான தொழுகைக்கு பின்னால யார் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ இவர் சொர்க்கம் செல்வாரு. இந்த சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருக்கிற பகுதி என்னன்னு கேட்டா, லம் யம்னஅஹு மின் துகூலில் ஜன்னத இல்லா அன் யமூத், அவரு மரணம் தான் அவருக்கு தடையாக இருக்கிறது. மரணிச்சாருண்டா சொர்க்கம் போயிடுவாரு. அவ்வளவு சிறப்புக்குரியதாக இந்த ஆயத்துல் குர்சி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இதனை சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், இதனை யார் ஓதுகிறாரோ, யார் இதை ஓதுகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய முழு இரவும் அவருக்கு அது பாதுகாப்பாக இருக்கிறது, அது போதுமானதாக இருக்கிறது என்கிற செய்தி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி குர்ஆனிய வசனங்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய அவ்வளவு அற்புதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே வைத்திருக்கிறான். ஸலாசத்து ஆயாத்தின், அல்லாஹ் தஆலா இன்முடத்தில் சொல்லி காட்டிய பொழுது, ஸலாசத்து ஆயாத்தின் இதா காலஹல் அப்து ஃபகால ஹமிதனி அப்தி வ அஸ்னா அலைய அப்தி வ மஜ்ஜதனி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 3 வசனங்கள், இந்த 3 வசனங்களை யார் ஓதுகிறாரோ, அப்படி ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், அடியான் என்னை சங்கைப்படுத்தி விட்டான், இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு பதில் இருக்கிறான். அந்த 3 வசனம் என்னவென்றால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இப்படி இந்த வசனங்களை ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானுக்கு பதிலளிக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு சிறப்புகளையும்
ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன்ல ஆக்கியிருக்கிறான். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க, சூரத்துல் கஃப் உஸிம மினத் தஜ்ஜால் பாடமாக்கிறார்களோ, மன்னம் செய்கிறார்களோ அவருக்குரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, உஸிம மினல் தஜ்ஜால் அவர் தஜ்ஜாலுடைய அந்த அநியாயத்திலிருந்து தப்பித்துக் கொண்டார், பாதுகாப்பு பெற்று விட்டார் என்கிற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, பாருங்க ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க,